அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் கடந்த நாட்களில் மிக முக்கியமான ஒரு தகவலை விடுத்திருந்தாங்க. அது சம்பந்தமான ஒரு தகவல். ஒரு சகோதரர் இப்போ 2-3 பேர் தொடர்ந்து இந்த நாட்களில் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது தான் தெரிய வந்தது. கடைசியில் நாட்டுக்கு போகவும் முடியாது, போனால் வரவும் முடியாது. குவைட் கேன்சல் அட்ரஸ். கிட்டத்தட்ட 464 பேருடைய அட்ரஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியாக ஒரு மாதத்துக்குள்ள இவங்க இந்த அட்ரஸை சரி பண்ணாத பட்சத்தில் 100 தினார் அபராதம் செலுத்த வரும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. 30 நாளைக்குள்ள அட்ரஸை சரி பண்ணி கொள்ளணும். இப்போ இதில் முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள். இப்போ நிறைய பேர் வெளியில் காசு கொடுத்து, நான் கடந்த காலங்களில் இது சம்மந்தமான அவேர்னஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கடந்த காலங்களில் நிறைய தொழிலாளர்கள் உங்களுடைய அட்ரஸை புதுப்பிச்சதால என்ன நடந்துச்சு அப்படின்றத, காசு கொடுத்து புதுப்பிச்சதால என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு இது சம்மந்தமான நிறைய தகவல்களை அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அட்ரஸை காசு கொடுத்து வாங்கும்போது அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் கொடுத்தவங்க சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அட்ரஸை கேன்சல் பண்ணிடலாம். காசை வாங்கிட்டு அட்ரஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களோட அட்ரஸ் கேன்சல் ஆகி இருக்கும். கடைசியில் நீங்கள் அட்ரஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருவீங்க. கடைசியில் பார்த்தா உங்களுடைய அட்ரஸ் அங்கே இருக்காததால, அட்ரஸ் மிஸ் ஆகினதால அவங்களுக்கு என்ன செய்வாங்க, உடனே பெனால்ட்டியை போட்டுருவாங்க. அப்போ ஒரு மாதம் உங்களுக்கு அந்த அட்ரஸ் கேன்சல் ஆகின ஒரு மாதம் பீரியட் இருக்கும். அந்த ஒரு மாத காலத்திலையும் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை சரி செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு 100 தினார் முதலாவது அபராதம் விதிப்பாங்க. அந்த 100 தினார் அபராதம் விதித்த மெசேஜும் ஒரு வேளை தப்பி தவறி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய வேலிடிட்டி, அதாவது உங்களுடைய தொழிலாளருக்கான உங்களோட இதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுடைய அக்காமா கேன்சல் பண்ணிடுவாங்க. இதே இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வேளை நாட்டில் போய் இருக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு வேளை நாட்டில் நீங்கள் போய் இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ 1 மாதம் லீவ்லையா போக போகிறீங்க. ஒரு வேளை 2 மாதம் லீவில் போகலாம், அல்லது 3 மாதம் லீவில் கூட போகலாம். அப்படி இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் லீவில் போகும்போது ஒருவேளை உங்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சுன்னு வைங்க. கடைசியில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு என்ன ஆகும்னா, உங்களுடைய அட்ரஸ் வேலிடிட்டி கேன்சல் ஆகி இருக்கிறதால ஏர்போர்ட்டுக்கு உங்களை உடனே என்ன செய்வாங்க, அதே வழியாக திருப்பி அனுப்பிடுவாங்க. ஏன், உங்களுடைய அட்ரஸ் தான் கேன்சல் ஆகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு குவைத்துக்குள்ளே வர முடியாது, உங்களுக்கு அனுமதி இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. வந்த ஃப்ளைட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. கடைசியில் உங்களுடைய அட்ரஸும் புதுப்பிக்கப்படாது, கடைசியில் பெனால்ட்டியும் கட்ட முடியாது. ஏன்னா அக்காமா ஆல்ரெடியே உங்களுக்கு கேன்சல் ஆகியிருக்குது அப்படின்றதால. இப்போ இது சம்மந்தமான பாசியுடைய செய்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன்னு பாருங்கள். இதில் அவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. $464 வெளிநாட்டவர்களின் முகவரிகளை குவைத் ரத்து செய்துள்ளது. தாமதங்களுக்கு 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. குவைத் பொதுமக்கள் தகவல் ஆணையகம், பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம், தனது பதிவேடுகளில் இருந்து 464 பேரின் பதிவு செய்யப்பட்ட குடியிருப்பு முகவரிகளை ரத்து செய்துள்ளது. மேலும் அபராதங்களை தவிர்க்க பாதிக்கப்பட்டவர்கள் 30 நாட்களுக்குள் தங்கள் தகவல்களை புதுப்பிக்குமாறு அது வலியுறுத்தியுள்ளது. இந்த முடிவு ஞாயிற்றுக்கிழமை அன்று குவைத் அல்யோம் என்ற அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்டது. சொத்து உரிமையாளர்கள் சமர்ப்பித்த அறிவிப்புகளின் அடிப்படையிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட முகவரிகளுடன் தொடர்புடைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதன் காரணமாகவோ முகவரிகள் ரத்து செய்யப்பட்டதாக பாசி தெரிவித்துள்ளது. இதில் நல்லா கேட்டுக்கோங்க, உரிமையாளர்கள் சமர்ப்பித்த அறிவிப்பு, அதாவது அந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தவங்க மறுபடியும் இவங்க இல்லை, இவங்களை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்காவது அபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. சரியா? அதனால அல்லது அந்த பில்டிங் இடிஞ்சால்
இந்த முடிவால் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் தேவையான ஆவணங்களை பூர்த்தி செய்த பிறகு தங்களின் புதிய முகவரிகளை பதிவு செய்வதற்கோ அல்லது செகல் செயலி மூலம் தங்கள் தகவல்களை புதுப்பிப்பதற்கோ பாசி அலுவலகங்களுக்கு செல்லுமாறு அந்த ஆணையம் கேட்டுக்கொண்டது. முடிவுகள் வெளியிட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் முகவரி புதுப்பிப்புகள் முடிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் 100 தினார் அபராதம் செலுத்த வேண்டி வரும். குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் தங்கள் வசிப்பிட தகவல்களை புதுப்பிக்க தவறுபவர்களுக்கு 1982 ஆண்டின் சட்டம் எண் 32 பிரிவு 33 கீழ் தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும். இதில் 100 குவைத் தினார் வரையிலான அபராதம் அடங்கும் என்பதையும் சம்பந்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அதிகரிக்கப்படலாம் என்று சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் தெரிவித்துள்ளது. எனவே தயவு செய்து காரணத்தை கொண்டும் தாமதிக்காம டெய்லி உங்களுடைய மொபைல் ஐடியை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுடைய ஐடி கார்டு பேஜ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க மொபைல் ஐடியில வந்து மொபைல் ஐடியை ஒன் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லையா, பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுடைய போட்டோவோட இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்படி பேஜ் இல்லாம நீங்க என்ன செய்யணும்னா இந்த இடத்துல வந்து இருங்க, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கிறேன், அப்பதான் ஜூம் பண்ணி காட்ட முடியும். இப்ப பாருங்க இதுல வந்து கவர் போட்டதால சிக்கல். சரி, இப்ப பாருங்க உங்களுடைய ஐடியில இந்த இருக்கு பாருங்க, சரியா போட்டோக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் ஐடி ஓன் பண்ணீங்கன்னா இந்த போட்டோக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இதுல இந்த பேஜ்ல தான் இப்ப நிக்குது, சரியா? இத வந்து நீங்க இந்த இருக்கு இல்லையா, இந்த கார்டு இருக்கிற ஒரு போட்டோ, ஒரு ஆளுடைய இது போட்ட மாதிரி, உருவம் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்க டச் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இந்த உருவம் போட்டிருக்கிற, அதாவது இந்த இருக்கிறத நீங்க டச் பண்ணினீங்கன்னா, இப்ப இந்த இருக்கிறதுல தான் இப்படி வரும். அதாவது நம்மளோட போட்டோ முன்னுக்கு இந்த மாதிரி வந்து கீழே அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் தனித்தனியா வரும். இந்த இருக்கிறத டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஐடி கார்டு ரெண்டும் வரும். உங்களுடைய ஐடி கார்டு இருக்கு இல்லையா, குவைத்துடைய பத்தாக்கா மதனியா கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கார்டு வரும்போது அதுல நீங்க கீழே 2வது பேஜ் இருக்கு இல்லையா, முதலாவது பேஜ் நம்மளுடைய போட்டோவோட வரக்கூடிய பேஜ், 2வதா இருக்கிற பேஜில் அனுவான் அப்படின்றது நம்மளுடைய பத்தாக்கா மதனியா நம்பர் போட்டிருக்கும். அதுக்கு கீழே நம்மளுடைய அட்ரஸ், இஷாரா, அந்த டீடைல்ஸ் அப்படியே அதில் போட்டிருக்கும். அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். அந்த இடம் உங்களுக்கு மென்ஷன் ஆகி இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது இதை நீங்கள் டச் பண்ணுவீங்க, இதை டச் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுடைய ஐடி கார்டு பேஜ் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் உங்களுடைய ஐடி கார்டோட பக்கத்தோடையே கீழே அந்த அட்ரஸ் அப்படின்றது லைனில் இருக்கும் பின் பக்கத்தில். அதை செக் பண்ணிங்கன்னா அது வந்து எம்டியாக இருக்கும். அது எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அக்காம அட்ரஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அதை பார்த்துட்டு உடனே நடவடிக்கை எடுங்க. இல்லாத பட்சத்தில் போச்சு. தயவு செய்து கவனம். முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க.